ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, அதாவது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 வாழைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கான மசாலா தேவையானது என்னன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே 1லேருந்து 2-3 பீஸ் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற வாழைக்காயோட அளவை பொறுத்து நீங்கள் இந்த பொருட்களை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுத்தேன் இல்லையா, அந்த ஆயில்லையே பார்த்திங்கன்னா கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது கொஞ்சமாக நம்ம உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து அதோட ஸ்மெல்லும் நல்லா போகிற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு கலர். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு நீங்கள் மூடி விட்டுருங்க. இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸ் கூடவும் செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.